வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமணிஸ் ரெசிபி டைரி. இன்றைக்கி நாம் கேரட் ஜூஸ் செய்யலாங்க. முதல்ல இந்த ஜூஸை செய்கிறதுக்காக 2 கேரட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துருக்கேங்க. நாம் விருப்பப்பட்டால் இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துக்கலாம். நான் இங்கே சேர்க்கலை. ஒரு கத்தளவுக்கு புதினாவை சேர்த்துருக்கேன். புதினாவும் நம்மளோட விருப்பங்க, இஞ்சியும் புதினாவும். இது போல் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து விட்டுக்கலாம். சேர்த்துட்டு நல்லா தண்ணியை சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது போல் அரைச்சி எடுத்த உடனே கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு ஒரு வடிகட்டியை வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க இந்த தண்ணியை. இது போல் வடிகட்டிட்டு வரக்கூடிய இந்த பேஸ்ட்டை நாம் பாருங்கள், தண்ணி இல்லாமல் நீட்டாக வடிகட்டி எடுத்துட்டேன். இந்த பேஸ்ட்டை நாம் ஃபேஸ் பேக்காக கூட யூஸ் பண்ணலாங்க. ஸ்கின்னுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும், பளபளப்பு தன்மையை கொடுக்குங்க. ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணோம்னா இது போல் வடிகட்டி எடுத்த இந்த பேஸ்ட்டை இப்போ நாம் இதை ஒரு கப்புக்கு மாற்றி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம ஸ்வீட்டுக்கு தேவையான அளவு ஹனி சேர்த்து விட்டுக்கலாங்க. இது போல் நம்ம வாரத்தில் 3 இல்லைன்னா 4 நாளைக்கு இது போல் கேரட் ஜூஸ் எடுத்தோம்னா கண் பார்வைக்கு நல்லது, கூடவே இதயத்திற்கும் நல்லதுங்க. இதய ஆரோக்கியத்திற்கும் ஜீரண சக்தியையும் அதிகப்படுத்தும். இது போல் தேனை சேர்த்துட்டு இப்போது சம்மர் சீசன்றதுனால நம்ம கூட ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் சில்லுன்னு கூலாக இருக்கும். இது போல் நம்ம கேரட் ஜூஸ் எடுக்கிறதுனால நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.